வணக்கம் தோழிகளே. இப்போ வந்து கையை அளவு எடுத்து எப்படி துணியில் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவும் நம்ம அளவு எடுத்தால் நம்ம வந்து பேக் பேக்கில் தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும். இப்போ வந்து கரெக்டாக எனக்கு எவ்வளோ 7.75 இருக்குது. அதே மாதிரி என்னென்னா கை நீளம் எடுக்கிறோம். 6.5 இருக்குது, எனக்கு 7 வேணும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கையின் அகலம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் மெயின் கிளாத் வந்து எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா மடிப்பு பகுதி வந்து என்ன செய்யணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கணும். கரைப்பகுதி என்னென்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன எனக்கு வந்து 7 இன்ச்சு வந்துச்சு. 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக விடுறோம். கரெக்டாக வந்து பிகினராக இருந்தால் 7.5 போட்டு வந்து ஃபுல்லாக லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அப்போ 7.5 குறிச்சிட்டு நான் தையலுக்கும் சேர்த்து தான் தொழில்களை நான் போடுறேன். கரெக்டாக அங்கேருந்து ஒரு கோடு போடுங்க. கோடு போடுறோமா? கோடு போட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த வந்து கேப்போட அளவெடுப்போம். மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் 3 தான் வரும். அது வந்து நான் 3 குறிச்சிக்கிறேன். இப்போ வந்து அதை எப்படி எடுக்கணும்னா நம்ம மார்பு சுற்றளவு வந்து 10 வகுக்கணும். வர விட தான் வந்து நம்ம அந்த கேப்பாக எடுக்கிறோம். எனக்கு 3.35 வருது. நான் 3 எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அந்த 3 தான் வரும். வச்சா கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணும், கரெக்டாக அந்த 3 வந்து குறிச்சிக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே ஒன்று அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வரும். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர்றேன். நீங்கள் தோழிகளே நீங்கள் வந்து பார்த்து கையை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கேனா ஒரு கோடு போடுறோமா? கோடு போட்டதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு வந்து 7.75 இருக்குது. நம்ம வந்து வெட்டும் போது என்ன உங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் ஆகும். அதனால் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு மொத்தம் வந்து 7.5 எடுக்கிறேன். கரெக்டாக 7.5 எடுக்கிறோமா? 7.5 எடுத்துட்டு அங்கேருந்து ஒரு லைன் போடுறோம். லைன் போட்டதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா லைன் போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த லைனுக்கும் இந்த இதுக்கும் வந்து நம்ம வந்து சரி பாதி எடுக்கிறோம். அதில் பாதி வந்து நம்ம எடுக்கிறோம். அங்கேருந்து இந்த 7.5க்கு பாதி எடுத்துகிட்டு அங்கே ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரலில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. அங்கேருந்து ஒரு பாதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம வைக்கணும். இதுக்கு இந்த நடுவில் எடுத்துமே அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம்னா அந்த 1 இன்ச்சு வந்து நம்ம அந்த முன்னாடி இருக்க நம்ம கோடு போடுமே அங்கே ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஆம்கோல் ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ண பாருங்க, அந்த வளைவும் அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணியிருக்க பாருங்க, அதுக்கு இதுக்கு வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு வளைவு போடுறோம். வளைவு போட்டதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்து வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான். அதே மாதிரி ஸ்கேலை வந்து திருப்பி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் 1/2 இன்ச்சு மேலே, அதுக்கும் அந்த லாஸ்ட் எண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதுக்கும் இதுக்கும் வந்து என்ன செய்யணும், ஒரு வளைவு போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரு வளைவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வளைவு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், 2வது உள் வளைவு நம்ம கட் பண்ணும் பாருங்கள், கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க. டார்க்காக போட்டதுக்கப்புறம் அந்த சென்ட்ரலில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் தானே, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும் கீழே. அதுக்கப்புறம் இது கீழே வந்து என்ன செய்யணும்னா ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். அப்போது என்ன செய்யணும்னா அப்போ மேலே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம், அதில் வந்து 1/2 இன்ச்சு. அப்போ இந்த 1/2க்கும் இந்த 1/4 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு வளைவு போடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கும் 1/4 இன்ச்சுக்கும் ஒரு வளைவு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஆம்கோல் ஸ்கேலில் வச்சு திருப்பி வச்சு என்ன பண்ணணும்னா அந்த லாஸ்ட்டு எண்டுக்கும் அதை நம்ம வந்து 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கோம் பாருங்க, அதுக்கும் இதுக்கும் ஒரு வளைவு போடணும். வளைவு போட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நல்லா கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தெரியுதா உங்களுக்கு உள் வளைவும் இது. அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து அகலத்தை எடுத்துட்டு எவ்வளோ வேணும்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அது தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். எதுக்கு திரும்ப அந்த 1/4 இன்ச்சு 7.75 வருது, 7.5 வைக்க சொன்னேன். நம்ம அந்த வளைவு நம்ம அந்த கை வெட்டும்போது என்னன்னா அது காவாக தானே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இழுப்பு தரும். அதனால தான் சொன்னேன் 1/4 இன்ச்சு வந்து என்ன செய்யலாம் விட்டுட்டு 7.5 இன்ச்சு நம்ம தைக்கும் போது கரெக்டாக இருக்கும்.
தோழிகளே, இதுதான் வந்து கையை வந்து வெட்டும் முறை. இது வந்து நீங்கள் பார்த்து கவனமாக விட்டு பாருங்க, வெட்டி பாருங்க. ஏன்னா கையில் தான் நம்மளுக்கு என்ன ஆகணும், சரியாக வெட்டாட்டினா நம்ம எவ்வளோ தான் சூப்பராக ஜாக்கெட் தைச்சாலும் கூட நம்மளுக்கு அந்த சுருக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா அசிங்கமாக ஆயிரும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும். அது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அங்கே வளைவு தெரியுது பாருங்கள், அதே அப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நான் உங்களுக்கு வந்து அடுத்த பார்ட்டில் வந்து என்ன செய்கிறேன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து உங்களுக்கு கட் பண்ணி தரேன். அப்புறம் உள்வெட்டு அதே மாதிரி மெதுவாக வெட்டுங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச். இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு குழப்புற மாதிரி தான் இருக்கும், என்ன இவங்க இப்படி சொல்லி தராங்கன்னு. ஆனால் போக போக நீங்கள் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தையலுக்கு விட்ட ஒரு அங்கே ஒரு இது சட்டா போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து என்னென்னா உள் வெட்டு எதுவும் தெரியும், இல்லாட்டா உங்களுக்கு தைக்கும் போது என்ன கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுதான்ப்பா. அதே மாதிரி இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எவ்வளோ வரணும், அரைஞ்சு வரணும். அரைஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு வந்து இங்கேனா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு தூக்குற மாதிரி இல்லை கிளாத் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. இதுதான் கை வெட்டும் முறை. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.